ஆல்ரெடி இப்போ டியோட மேட்ச் போயிட்டுருக்கு. இந்த மேட்ச்லாம் முடிஞ்சு அடுத்த 2 மாதத்துக்குள்ள கண்டிப்பாக ஐபிஎல் மேட்ச் ஆரம்பிக்க போகிறாங்க. ஏற்கனவே ஐபிஎல் மேட்ச்சுக்கான மினி ஏலம்லாம் முடிஞ்சிடுச்சு. ஆல்ரெடி எல்லா அணிகளுமே அவங்களுக்கு பிடித்த வீரர்களை வாங்கி உள்ளே வச்சுருக்காங்க. இருந்தாலும் கூட இப்போ ட்ரேடிங் ஆஃபர் முறையில் ஒரு சில அணியிலேருந்து ஒரு சில வீரர்களை அங்கேயும் இங்கேயும் மாற்றிக்கிட்டு இருக்காங்க. அது பார்த்தின மிக முக்கியமான பேச்சுவார்த்தை இப்போ சிஎஸ்கேல வந்திருக்கு. அதுவும் குறிப்பாக அந்த வீரரே தலை தோனிகிட்டே பேசியிருக்காரு. எனக்கு அங்கே இருக்க பிடிக்கல, எனக்கு உங்கள் கூட விளையாடணும் ஆசையாக இருக்குது. ஸோ நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் உள்ளே வந்துடுவேன். அந்த அணியும் என்னை ரிலீஸ் பண்ண வெளியே தான் இருக்காங்க. அதற்கு பதிலாக அவங்க கேட்கக்கூடிய ஆஃபரை நீங்கள் பண்ணி கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி அந்த வீரரே இப்போது தலை தோனிகிட்ட பேசியிருக்காரு. அதற்கு அந்த அணியும் ஓகே பண்ணியிருக்காங்க. அது வேறு யாரும் கிடையாது, நம்மளுடைய ரிஷப் பந்த் தான். ஸோ ஏற்கனவே டெல்லி கேபிட்டல்ஸில் நல்ல ஒரு பேட்ஸ்மேன் இருக்கக்கூடிய ரிஷப் பந்த் அவர்கள் காயம் காரணமாக அவர் வெளியே இருந்தார். இப்போது அதிகபட்சம் அவருடைய காயம்லாம் கிளியர் ஆகி இந்த ஐபிஎல் மேட்ச்சில் விளையாட போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான தகவல் கிடைச்சிருக்கு. அதுவும் குறிப்பாக டெல்லி கேபிட்டல்ஸில் எனக்கு விளையாட விருப்பம் இல்லை, நான் உங்கள் கூட விளையாடணும் தான் ஆசைப்பட்றேன் அப்படிங்கிற மாதிரி ரிஷப் பந்த் பேசியிருக்காரு. அதற்கு தலை தோனியும் இப்போ ஓகே பண்ணியிருக்காராம். ஆனால் அதற்கு டெல்லி கேபிட்டல்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்களுக்கு ஒரு பிரச்சனையுமே கிடையாது, நீங்கள் ரிஷப் பந்தை தாராளமாக கூட்டிகிட்டு போங்க, ஆனால் அதற்கு பதிலாக எங்களுக்கு உங்ககிட்ட இருக்கிற 3 வீரர்களை ஒரு வீரர் விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி டெல்லி கேபிட்டல்ஸ் ரிஷப் பந்தை விட்டு கொடுத்து அந்த 3 வீரர்களில் ஒரு வீரர் அப்படிங்கும்போது யார் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மெயினாக கேட்கக்கூடிய ஆள் அப்படின்னா ருத்ராஜ் கேக்வாத் அவர் தான். ஸோ சிஎஸ்கேடைய மிக முக்கியமான ஓப்பனிங் பேட்ஸ்மேனான ருத்ராஜ் கேக்வாத், அப்படி இல்லைனா சிஎஸ்கேல ஃபினிஷாக இருக்கக்கூடிய ஜடேஜா, அப்படியும் இல்லைனா பவுலராக இருக்கக்கூடிய ஷர்துல் தாக்கூர். ஸோ இந்த 3 வீரர்களில் ஒரு வீரரை எங்களுக்கு விட்டு கொடுத்துட்டு நீங்கள் உங்கள் ரிஷப் பந்தை தைரியமாக கூட்டிகிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி டெல்லி கேபிட்டல்ஸ் இப்போ முடிவு பண்ணியிருக்காங்களாம். அதற்கு தலை தோனி முதல்ல யோசிச்சிருக்காரு. ஆனால் ரிஷப் பந்தை விட்டு கொடுக்கவும் அவருக்கு மனசு இல்லை. அந்த வகையில் இப்போ ரிஷப் பந்தை ஓகே பண்ணியிருக்காராம். ஆனால் அந்த 3 வீரர்களில் யாரை விட்டு கொடுக்க போகிறாரு அப்படிங்கும்போது ஸோ ருத்ராஜ் கேக்வாத்தை விட்டு கொடுக்க மாட்டார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதே மாதிரி ஷர்துல் தாக்கூரை கண்டிப்பாக விட மாட்டார். ஆனால் ஜடேஜாவை வச்சு பார்க்கும்போது அதிகபட்சம் தலை தோனி ஜடேஜாவை இப்போ டெல்லி கேபிட்டல்ஸுக்கு விட்டு கொடுக்க போகிறதா மிக முக்கியமான தகவல் கிடைச்சிருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே ஜடேஜாவால் சிஎஸ்கே அணியில் கேப்டன்ஷிப் பிரச்சனை அப்படிங்கிறது தலைவிரிச்சு ஆடிட்டு இருக்கு. ஜடேஜாவுக்கு தேவை இப்போதைக்கு கேப்டன்ஷிப் பதவி தான். அதே மாதிரி டெல்லி கேபிட்டல்ஸில் இருக்கக்கூடிய ரிஷப் பந்த் இப்போ சிஎஸ்கே வந்துட்டார் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கேப்டன்ஷிப் பதவி அவங்க ஜடேஜாவுக்கு தருவதற்கும் ரெடியாக இருக்காங்க. ஸோ அதன் காரணமாக ஏற்கனவே ஜடேஜாவில் சிஎஸ்கே அணியில் ஒரு சின்ன சலசலப்பு போயிட்டு இருக்கு. அதன் காரணமாக ஜடேஜாவை இப்போதைக்கு விட்டு கொடுத்து டெல்லி கேபிட்டல்ஸ் பக்கம் அனுப்பிட்டு ரிஷப் பந்தை எடுத்து வைத்து இந்த மேட்ச்சில் சூப்பராக ப்ளே பண்ண வைத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக தொடர்ந்து இதுக்கப்புறம் ரிஷப் பந்த் அதிகபட்சம் சிஎஸ்கேவுடைய கேப்டனாக இருக்க வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி ஜடேஜா இப்போ போய் அந்த பக்கம் என்ன நடக்குது, என்ன மாதிரி பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ண முடியுது அப்படிலாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு பிறகு அடுத்த வருடம் ஐபிஎல்ல வாய்ப்பு இருந்துச்சுன்னா ஜடேஜாவை மீண்டும் சிஎஸ்கே கொண்டு வரலாம் அப்படிங்கிற மிக முக்கியமான நோக்கத்தில் தலை தோனி இருக்கிறதும் இப்போ சின்ன தகவல் கிடைச்சிருக்கு. இதன் அடிப்படையில் அதிகபட்சம் இன்னும் ட்ரேடிங் ஆஃபர் முறையில் இப்போ நம்மளுடைய ரிஷப் பந்த் சிஎஸ்கே வருவதும் ஜடேஜா டெல்லி கேபிட்டல்ஸ் போவதும் அதிகபட்சம் ஒரு 70% வரைக்கும் உறுதியாக இருக்காம். அப்படி ஒருவேளை ரிஷப் பந்த் சிஎஸ்கே வந்தார் அப்படின்னா சிஎஸ்கேவுக்கு எந்த அளவுக்கு ஒரு பலமான அணியாக மாற வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பாக ரிஷப் பந்த் சிஎஸ்கேவுடைய கேப்டன் ஆனால் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க.